MBA மைண்ட் பாடி ஆக்ஷன் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். குறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு பொறாமை உணர்ச்சியோட இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னைய தான் டார்கெட் வச்சு பண்ணிக்கிட்டே இருக்காங்க லைஃப்ல. இப்படிலாம் நம்ம சிந்திக்கிறது உண்டா இல்லையா? குறை கூறும் மனிதர்கள், கோவப்படும் மனிதர்கள், அல்லது ஃபீட்பேக்கையே எப்பயுமே தப்பான ஃபீட்பேக்காக கொடுப்பாங்க. குறை சொல்லும் ஃபீட்பேக்காக தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் குடும்பத்திலும் சரி, தொழிலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஷோரூமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், குறை கூறும் மனிதர்கள் அல்லது கோவப்படும் மனிதர்கள், அவச்சொற்களாக பேசக்கூடிய மனிதர், நடக்காது அது அப்படியான மனிதர்கள் நிறைய சொல்லிருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்மளுடைய மனசும் அவங்ககிட்ட இருந்து அப்படியே வந்துடும். அந்த அவச்சொற்களாய் பேசுறாங்க இல்லையா, அந்த அவச்சொற்கள் பூரா நம்ம சப்கான்சியஸ்ல பதிஞ்சு நம்மளும் அப்படி மாறிடுவோம். ஒருத்தவங்க குறையா சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட நம்ம இருந்தோம்னா அந்த பிஹேவியர், அந்த பேட்டர்ன் நமக்கு ஒட்டிக்கிடும். அப்படி அதனால இப்ப நம்ம ஒரு தெரப்பி ஒன்று நம்ம பண்ண போறோம். தெரப்பி ரிலேட்டடானதான் இந்த வீடியோ. ஒருத்தங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. யாரு உங்களை அதிகமா குறை சொல்றாங்க, குற்றம் சொல்றாங்க, கோவப்படுறாங்க, அவச்சொற்களாக பேசுறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மௌனமா ஏதாவது ஒரு அமைதியான தனிமையான ஒரு இடத்துல, காலையிலயோ ஈவினிங்லயோ ஏதாவது ஒரு தனிமையான இடத்துல நீங்க போய் ஒரு கம்ஃபர்ட்டா அப்படியே அமைதியா உட்காந்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. மூச்சு காற்றை கவனிங்க. உள்ள போற மூச்சு, வெளியில போடுற மூச்சை ஒரு 6-7 தடவையோ 10 கவுண்ட் கூட அந்த மூச்சு காற்றை மட்டும் முதல்ல கவனிங்க. அந்த மூச்சு காற்றை கவனிச்ச பிறகு யார் அந்த பர்சனோ, அந்த ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட குறையா சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய தற்போதைய உருவத்தை, லேட்டஸ்டா நீங்க அவங்கள பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்களுடைய உருவத்தை நீங்க கவனிங்க. உங்களுடைய மனசுக்கு முன்னால அவங்களுடைய வீடியோ வரும். உங்க மனசுக்குள்ளேயே ஒரு வீடியோ ஒன்று எனக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே கொண்டு வாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அந்த கலர்ஃபுல்லாக சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாமே அப்படியே தெளிவாக தெரியும், கேட்கும், உங்கள் மனசுக்குள்ளே கேட்கும். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்க பேசின அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வால்யூம், அதை அப்படியே குறைக்கிற மாதிரி அப்படியே குறைங்க. அந்த சப்தங்கள்லாம் மனசுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு அப்படியே அந்த வால்யூம் அப்படியே குறைங்க. அவங்க உருவம் பெருசா இருக்காங்க இல்லையா, அவங்களோட உருவத்தை இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு 40 வயசுக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வயதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிக்கிட்டே வாங்க. 40 வயசுக்காரங்கன்னா இப்போ 39 வயசுல அவங்க எப்படி இருப்பாங்க, 35 வயசு, 30 வயசு, 20 வயசு, 15, 10, 6, 7, குட்டி பிள்ளையா மாதிரி இருக்காங்க. இப்போ அந்த வால்யூமை கூட்டுங்க. அந்த குட்டி பிள்ளையா இருக்கக்கூடிய அந்த வால்யூமை கூட்டுங்க. குட்டி பிள்ளை எந்த குரல்ல பேசும், அந்த இதை மட்டும் கொண்டு வாங்க. இன்னும் குட்டி பிள்ளையா மாறுறாங்க, 2 வயசு குழந்தையா மாறுறாங்க. இந்த 2 வயசுல இருக்கக்கூடிய அந்த அவச்சொற்கள் பேசக்கூடிய கோவப்படும் மனிதர்கள் அல்லது குறை கூறும் மனிதர்கள், அவங்க 2 வயசு குழந்தையா உங்க கண்ணு முன்னால நிக்கிறாங்க. ஏதோ ஒரு கவுன் போட்டுக்கிட்டு அல்லது ஏதோ ஒரு ட்ரௌசர் மாட்டிக்கிட்டு அப்படி 2 வயசு குழந்தையா அவங்க அதே மாதிரி அவச்சொற்களா சொல்றாங்க. அந்த குழந்தை குரலே சொல்றாங்க, நீ இப்படி பண்ணிட்ட, ஏதோ சம்திங். அத அப்படியே நீங்களும் குழந்தை போல நீங்க குழந்தையா மாறிடணும். நீங்க எப்படி இருங்க, நீங்க அந்த குழந்தைகிட்ட, அந்த குழந்தை என்னமோ சொல்லுது, நீங்க என்னமோ கேட்குறீங்க, அந்த குழந்தைய நீங்க அப்படியே ரசிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் அந்த குழந்தைய ரசிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க ரசிங்க. உங்க முகத்துல புன்னகையும்
சிரிப்பும் வரட்டும். எவ்வளோ நேரம் ரசிக்கணும் ரசிங்க. அப்புறம் நம்ம மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க, இந்த உலகில் குறை கூறும் நபர்களும் கோவப்படும் நபர்களும் மட்டும்தான் இங்கு இல்லை. நிறை கூறும் மனிதர்களும் உண்டு, நல்லவற்றை பேசும் மனிதர்களும் உண்டு. மறுபடியும் இந்த குழந்தைய பார்க்கலாம். இந்த குழந்தை மறுபடியும் இதே மாதிரி தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கு. குழந்தைய பார்த்துட்டு குழந்தைக்கு ஒரு டாட்டா சொல்லிக்கலாம். பை பை, see you, நாளைக்கு பார்க்கலாமா உன்னைய, அங்கிள் போயிட்டு வரேன், ஆன்ட்டி போயிட்டு வரேன், பை பை, அல்லது அண்ணன் போயிட்டு வரேன், அக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுடைய மூச்சு காற்றை கவனிக்கலாம். மறுபடி இந்த குழந்தை வளருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளருது. 15, 20, 21, 22, 30, 35, 40 வயசு குழந்தை. இப்போ அந்த குழந்தைகிட்ட அவங்க பேசுகிற வார்த்தைகளை மறுபடி அதே வால்யூமில், அதே கலரில், அதே சூழ்நிலையில் அப்படியே பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த கோபமோ அந்த மன வருத்தமோ குறைந்திருக்கும். இதை தினமும் பயிற்சி பண்ணுங்க. ஒரு நபருக்கும் தனித்தனியாக பயிற்சி பண்ணணும். நெகட்டிவ் பர்சன், டாக்ஸிக் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க நம்ம உலகத்தில், சூழ்ந்து இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் தனித்தனியாக பண்ணணும். தினமும் பண்ணி பாருங்க, நம்ம மனசு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம மனசு முக்கியம். ஆனால் இப்படி நான் பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிடாதீங்க. நான் இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னன்னாலும் பண்ணு அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொல்லிடாதீங்க. சரியா? மைண்ட் பாடி ஆக்ஷன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கும் அது உற்சாகத்தை கொடுக்கும். நன்றி, மகிழ்ச்சி, மனங்கள் மலரட்டும். மைண்ட் பாடி ஆக்ஷன். நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா. மகிழ்ச்சி.